நீங்கள் பூம்புகார் படம் பார்த்தால் தெரியும், சிலப்பதிகாரத்தில் இல்லாத 2 காட்சிகள் வரும். என்ன சொல்லு சொல்லு, என்னன்னு சொல்லு. சிலப்பதிகாரத்தில் வராத காட்சி 2 காட்சிகள். திருமணம் ஆன உடனேயே கோவலன் மன்னன் நடத்துகிற ஒரு விருந்துக்கு செல்கிறான், ஒரு நடன நிகழ்ச்சி. அந்த நடன நிகழ்ச்சியில் ஆடுகிறவள் தான் மாதவி. திருமணம் ஆன அன்றே செல்கிறான். அந்த நடனத்தை பார்த்தவன் அவளை ஏலம் விடுகின்ற போது ஒரு பெரிய பொருள் கொடுத்து மாதவியை விலைக்கு வாங்கி வந்து விட்டான். பின்னர் அவளுடனே காலம் கழித்தான், திரும்பினான். இது சிலப்பதிகாரம். உங்களில் சிலர் கேட்கலாம், அது எப்படி ஒருவன் திருமணமான அன்றே போய் இன்னொரு நடன மாதுவை தனக்கான பொருளாக ஆக்கி கொண்டு திரும்பலாம், இது தமிழ் இலக்கியமா, தமிழ் மரபா என்று கேட்கலாம். கலைஞர் ஒரு காட்சியை சேர்த்திருப்பார். அந்த பெண் விற்பனைக்கு என்று சொன்னவுடன் அவளை வாங்குவதற்கு வணிக நிமித்தமாக ரோம் நாட்டிலிருந்து வந்த ஒரு யவன வாணிகன் பெரும் பொருள் மூட்டையோடு உட்கார்ந்திருப்பான், வயதானவன். இந்த வயதானவன் அந்த பெண்ணை கொண்டு போய் விடுவான் என்பதை தடுப்பதற்காக கோவலன் வாங்கியதாக கலைஞர் அதில் காட்டியிருப்பார். அடுத்து கண்ணகியிடமிருந்து பிரிந்து சென்ற கோவலன் கடைசியாக மாதவியிடம் கருத்து வேறுபாடு கொண்டுதான் திரும்பினான் என்று சிலப்பதிகாரத்தில் வரும். ஆனால் பூம்புகார் படத்தில் இடையிலே ஒரு காட்சி வரும். கோவலனிடம் போய் கண்ணகியினுடைய தோழியாக இருக்கிற பெண் உங்களை நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறாள், துரும்பாக இருக்கிறாள், பழைய கண்ணகி இல்லை, இப்பொழுது வாடிய மலர், பார்ப்பதற்கு சகிக்க முடியவில்லை என்று சொல்கிற போது அந்த அளவிற்கு என்னை பிரிந்து தவிக்கிறாளா என்று பார்ப்பதற்காக வருவான். படத்தில் மட்டும்தான் வரும். அப்படி கோவலனாக நடிக்கிற SSR வருகிற போது ஏக்கத்தோடு திண்ணையிலே உட்கார்ந்து அவர் வருவாரா என்ற எதிர்பார்ப்போடு விஜயகுமாரி உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு கோழி ஒன்று வீட்டுக்குள் போகும். இவள் அதை சூ என்று விரட்டி விட்டு கதவை சாத்துவாள். கதவை சாத்துகிற போது கோவலன் வந்து நிற்பான். ஆக நாம் வருகிறோம் என்று முகத்தில் அடித்தார் போல் கதவை சாத்துகிறாள், இவளா என்னை பிரிந்து தவிப்போல் என்று திரும்புவது போல ஒரு கற்பனை காட்சியை கொண்டு வந்து அதில் சேர்த்திருப்பார். இதெல்லாம் யோசித்து பாருங்கள், இந்த கற்பனை எந்த கவிஞனுக்கு வந்திருக்கிறது, எந்த எழுத்தாளனுக்கு வந்து. இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். பராசக்தியின் ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு பாத்திரமும். மனோகரா படத்திலே வந்த வசனங்கள், நாம் என்ற படத்திலே எம்ஜிஆருடைய பெயர் குமரன் என்பது. பாடல் வரும், அண்ணா வாழ்கவே குமரன் அண்ணா வாழ்கவே என்றுதான் வரும். இன்னொரு படத்திலே உதயசூரியன் என்று பாத்திரத்தினுடைய பெயர் வரும். மனோகரா படத்திலே கடைசியாக காக்கா ராதாகிருஷ்ணன் இறந்து போவார். இளைய ராணியினுடைய மகன் ஒரு சாதாரணமான அறிவு முதிர்ச்சி இல்லாத ஒருவனை மன்னனாக்க வேண்டும் என்று அவள் செய்கிற முயற்சி. ஆனால் அவனுக்கு மனோகராவின் மீது அன்பு உண்டு, அவன்தான் நேரடி இளவரசன். அந்த காக்கா ராதாகிருஷ்ணனாக நடிக்கிற அந்த வசந்த சேனையினுடைய மகன் வசனம் என்ன பேசுவார் தெரியுமா? போர் என்று சொல்கிற போது எனக்கும் போர் தெரியும், வாருங்கள் போகலாம். என்ன போர்? ஒன்று வைக்க போர், இன்னொன்று அக்க போர் என்று சொல்லுவான். அவ்வளவு பெரிய அறிவாளி அவர். ரொம்ப உணர்ச்சிகரமானதில் கூட நகைச்சுவையை கொண்டு வந்து நுழைப்பார். தனியாக பேசுகிற போது மட்டுமில்லை, திரைப்படத்திலும் கூட. அந்த காக்கா ராதாகிருஷ்ணன் கடைசி காட்சியில் இறந்து போவார். இறந்து போவதற்கு முன்னால் மனோகரன் தன் மடியிலே வைத்து கொண்டு அழுது புலம்புவார், தம்பி உனக்கு எப்படி ஆகிவிட்டது என்று. அதற்கு அவர் காயம்பட்ட இடத்தை பிடித்து கொண்டு சொல்வான். காக்கா ராதாகிருஷ்ணன் சொல்வார், அண்ணா நீதான் நாடாள வேண்டும், அண்ணா நீதான் நாடாள வேண்டும். அப்போல்லாம் நாங்கள் எதிர்கட்சினா 50 கற்பனையே செய்ய முடியாத காலத்தில், தணிக்கைத்துறை இருந்த காலத்தில் கலைஞருடைய வசனம் பதிவு செய்தது, அண்ணா நீதான் நாடாள வேண்டும். இது ஒரு பாத்திரத்தின் மூலமாக கொண்டு வருகிறார். அண்ணா வாழ்கவே குமரன் அண்ணா வாழ்கவே. நிறைய எனக்கு எண்ணம் போய்கொண்டே இருக்கிறது. அவருடைய எழுத்துக்கள், பேச்சு, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக, அதை இழந்த ஒரு தலைவனாக, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவனாக கலைஞர் விளங்கினார் என்பதுதான். நான் நிறைய பேச விரும்பினேன், இருந்தாலும் பேசுகிறேன். இவர் எனக்கு நேரம் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் மாட்டார். சொல்லலாம்,
அண்ணா சீக்கிரம் முடிக்கலாம். என்ன இப்போ சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு கலைஞரை பற்றி பேசுகிறோம், உட்கார்ந்துட்டு போகிறோம். உங்களுக்கு அதானே? அந்த தலைவனை எண்ணாமல் அவரை பற்றி பேசாமல் நமக்கு வாழ்நாள் இல்லை, நினைவுகள் இல்லை, எதுவுமே இல்லை. கையில கருப்பு சிவப்பு கொடி இருக்கிறவரை இன்றைக்கு இருக்கிற சோதனை கட்டத்தை தாண்ட போவதும் கலைஞர் என்ற அந்த தலைவனால் மட்டும்தான். முதலாக 1984 கலைஞருடைய மணிவிழா 60வது ஆண்டு நிறைவு. அப்போது கொஞ்ச நேரம் உட்காருங்க, இல்லைன்னா நான் முடிச்சுக்கிறதுனா முடிச்சுக்கிறேன். 60வது ஆண்டு நிறைவு விழா, அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தளபதி இளைஞரணி செயலாளர், நான் துணை செயலாளர் திட்டமிடுகிறோம். கலைஞர் ஒரு குணம் என்னவென்றால், அவருக்கு எது தந்தாலும் அதை கட்சிக்கென்று சேர்த்து விடுவார். முதலாக அவர் சட்டமன்ற 25வது ஆண்டு விழாவை பாராட்டி திருச்சி மாவட்டத்தில் குளித்தலையில் அவருக்கு 50 பவுனுக்கு ஒரு ஆரம் அணிவித்தார்கள். அவர் சொன்னார், இந்த தங்க ஆபரணம் எனக்கல்ல, கலைஞருடைய கழகத்தினுடைய கருவூலத்தில் தங்க ஆபரணம் என்று கொண்டு வந்து கட்சியில் சேர்த்து விட்டார். சென்னையிலே அண்ணன் ஆர்டி சீதாபதி மாவட்ட செயலாளராக இருந்த பொழுது அவருடைய எடைக்கு எடை 3 மடங்கு வெள்ளிக்கட்டிகள் கொடுத்தார். அதை வாங்கி கழகத்திற்கு தந்து விட்டார். பேராசிரியர் என்ன செய்தார் என்றால், அவருடைய சுற்றுப்பயணத்திற்கு நீண்ட தூரம் செல்கிறார், அதற்கு சிரமமாக இருக்கும் என்று ஒரு வெளிநாட்டு கார் வாங்கி தருவதற்கு பெரிய அளவிலே பொருள் சேர்த்து கொண்டு போய் கொடுத்த போது, எனக்கு இது வேண்டாம், இது கட்சி வளர்ச்சிக்கு தேவை என்று சேர்த்து விட்டார். ஆக எதை கொடுத்தாலும் இப்படி செய்கிறாரே, ஏதாவது கொடுத்தால் அதை அவரிடமே இருக்க வேண்டும். இப்போது மேடைக்கு வருகிற போது எனக்கு ஏதாவது நினைவு பரிசு தருகிறார்கள், அன்பின் அடையாளம். நான் அதைத்தான் பல நேரங்களில் சொல்வேன். இங்கே கொடுத்தவர்கள் எல்லோரும் எனக்கு தெரிந்தவர்கள், ஓரிருவரை தவிர இந்த பக்கம் வந்தவர்கள். இவர்கள் யார்? எனக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு? என்னால் அவர்கள் என்ன ஆதாயம் பெற்றிருக்கிறார்கள், என்ன ஆதாயம் பெற இருக்கிறார்கள், அதெல்லாம் தெரியாது. என் கட்சியின் கொள்கைகளையும் எங்கள் தலைவரையும் பற்றி பேச வந்திருக்கிற உங்களுக்கு இந்த அன்பு என்று தருகிறார். அந்த பணத்திற்கு இந்த தோழன் வீட்டுக்கு போகிற போது ஒரு முழம் மல்லிகை சரம் வாங்கி போயிருந்தால் மனைவி மகிழ்ந்திருப்பாள். இனிப்பு வாங்கி போய் தூங்குகிற குழந்தைக்கு ஊட்டி இருந்தால் வளர்ந்ததற்கு பின்னால் என் தந்தை இரவு நேரம் தாமதமாக வந்தால் கூட எனக்கு இனிப்பு தருவார் என்று சொல்லியிருக்கும். மனைவிக்கும் மல்லிகை சரம் வாங்கவில்லை, மகளுக்கும் இனிப்பு வாங்கவில்லை, திருச்சி சிவாவுக்கு அவர் கைத்தறி ஆடை வாங்கி வந்திருக்கிறார். அது என்னிடம் தங்க வேண்டும், நான் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். நூல்கள் கொடுத்தார்கள், அது எனக்கு தேவையான ஒன்று. நான் படித்தவைகளும் இருக்கின்றது, படிக்க வேண்டியவைகளும் இருக்கின்றன. இதுவரை படிக்காத நூல்களும் கைக்கு வந்திருக்கின்றன. ஜெகதீசன் எழுதிய நூல் வந்தபொழுது நான் பெரும்பாலும் இங்கேயே படித்து விட்டேன். முன்னால் மற்றவர்கள் பேசி கொண்டிருந்த போதே, தம்பி ரவி பேசுகிற போது, அரவிந்த் பேசுகிற போதே நான் பாதிக்கு மேல் படித்து விட்டேன். அது எங்களிடம் இருக்கக்கூடிய பழக்கம். ஆக ஒரு பரிசு பொருள் என்பது எதற்காக என்றால், ஒருவருடைய நினைவாக இதை இவர் தந்தார், இந்த இடத்திலே தந்தார் என்று அவருடைய நினைவு அதை பார்க்கிற போதெல்லாம் வர வேண்டும். அதற்கு பெயர் தான் அன்பளிப்பு. கடமைக்கு எதையும் செய்யக்கூடாது. அப்படி பார்த்தால் நாங்கள் கலைஞருக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த போது, நம்முடைய தளபதி அவர்கள் முதலில் பணம் திரட்டுவோம் என்றார். நம்ப மாட்டீர்கள், இன்றைக்கு இருக்கிற யாரும். எவ்வளவு எங்களுடைய நோக்கம் தெரியுமா? 30 மாவட்டங்கள், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அமைப்பாளர், 2 துணை அமைப்பாளர். அமைப்பாளர் 1000 தர வேண்டும், துணை அமைப்பாளர் 500 ரூபாய் தர வேண்டும். எங்கள் இலக்கு 60,000 ரூபாய். ஒரு மாவட்டத்திற்கு 2000, 30 மாவட்டங்களுக்கு 60,000 ரூபாய். அதை வாங்க நாங்கள் பட்ட பாடு இருக்கு பாருங்க. ஒரு மாவட்டத்திலேருந்து 2000 ரூபா வாங்கிறதுக்கு. அந்த வாங்கி என்ன செய்யலாம் அப்படின்னப்ப அவர் சொன்னார், ஒன்றே ஒன்று, எது கொடுத்தாலும் கலைஞர் திருப்பி கொடுத்துருவார், கட்சி கொடுத்துருவார், வச்சுக்கணும். எங்கள் கூட ஒரு அறிவாளி இருந்தான், நான் பேர் சொல்ல, வைரத்தில் மோதிரம் கொடுப்போமா? பைத்தியம், அவர் எதையுமே வச்சுக்க மாட்டார். வைரத்தில் மோதிரம் போடுவாரா? ஒரு மோதிரம் தான் போட்டிருப்பாரு, அது அண்ணா அவருக்கு அணிவித்த அந்த மோதிரம். இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நான்லாம் மிஸ்ஸாவிலேருந்து வெளியே வந்ததற்கு பின்னால் அவர்கிட்ட நெருக்கிறேன். அப்போ எனக்கு வயசு 21, உள்ளே போகிறப்ப 22, 23 வயசான என்னை காரில் கூட்டிகிட்டு கதை பேசிகிட்டே போவார். ஏன்னா நாங்கள் போய் மேடையில் சொல்வோம், பலரிடம் போய் அதை உணர்த்துவோம், நாங்கள் எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தை காக்க வேண்டியவர்கள் என்ற எண்ணம் கொண்ட காரணத்தினால் வயது வேறுபாடு பார்க்காமல் எங்களை கூட்டி கொண்டு போவார். அது மாதிரி நேரத்தில் எல்லாம் சொல்லுவார், தம்பி
உன்னை பார்க்கிற போது உன்னுடைய தோற்றம், உடை இவையெல்லாம் எதிரே வருகிற மக்களுக்கு இவன் நம்மில் ஒருவன் என்று எண்ண வேண்டும். கையில் நிறையா பிராஸ்லெட்டு, பெரிய பெரிய சங்கிலி, வேற மாதிரி சட்ட துணிமணியெல்லாம் போட்டு போனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எளிமையான ஒரு தோற்றத்தோடு செல்வதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு முக்கியமான கடமை என்று சொல்வார். அதனால் வரை நான் பேண்ட் போட்டு, அந்த காலம் மாதிரி பெரிய பெல்ட் போட்டு உள்ளே டக் பண்ணிட்டு தான் இருப்பேன். அந்த காலத்து கமல்ஹாசன் மாதிரி அந்த வயசில், என் வயசு கிட்டத்தட்ட அவரை விட கொஞ்சம் கம்மி, அதே மாதிரி உடுத்துக்கிட்டு இருந்தேன்னா யோசிச்சு மாற்றினேன். என்ன மாற்றினேன்? வேட்டி கட்டணும், சரி, அது கருப்பு சிவப்பு தான். சட்டைக்கு பதிலாக ஏன் ஜிப்பா போடக்கூடாது? ஏன் ஜிப்பா யார் போடுவார்னா தமிழ் புலவர்கள் தான் போடுவாங்க, தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் தான் போடுவாங்க. வேட்டி தமிழனின் அடையாளம், ஜிப்பா தமிழ் உணர்வின் அடையாளம் என்று இதை நான் அணிய ஆரம்பித்தேன். அதுவே என் அடையாளமாக மாறிப்போனது. தலைவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஏதோ இங்கே தான் போட்டுக்கிட்டு திரிகிறேங்கிறது இல்லை. டெல்லியிலையும் பார்லிமெண்ட் நடக்கிறப்ப இதுதான் என் உடை. அடுத்து அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கிற 193 நாடுகள் இருக்கிற ஐநா மன்றத்திற்கு போகிறப்ப கூட, குளிர்காலத்தில் கூட அராபியர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போல இங்கிருந்து போகிறவங்களாம் கோட்டு சூட்டு அல்லது நான் அப்படி போகிறப்ப நான் இதே வேட்டி ஜிப்பாவோட நின்று யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு பேசிட்டு வந்தேன். அந்த அளவிற்கு எங்களை ஒரு எளிமையானவனாக வாழ்ந்து பழகி மக்களிடம் நெருங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பழக்கின ஒரு தலைவர். அவருக்கு என்ன கொடுக்கலாம், எது அவர்கிட்ட தங்கும் அப்படின்னா, அவர் எதையும் திருப்பி தர மாட்டார்னா எது தெரியுமா? புத்தகத்தை கொடுத்தால் தரமாட்டார். அவர்கிட்ட தான் எல்லா புத்தகமும் இருக்க. இப்போ எனக்கு என் வீட்டிலே ஒரு மாடியில் ஒரு நூலகம் வைத்திருக்கிறேன். இப்போ அதில் இடம் இல்லை, மேலே போயிட்டுருக்கு, கீழேயும் வைக்கிறோம். படிக்கவும் நேரம் இல்லை, பயண நேரங்களில் படிக்கிறோம். அப்போ அவர்கிட்ட இல்லாத என்னென்ன இல்லைன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி தளபதி சொன்னார்.